என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, நேத்து நீங்க இவ்வளோதான் சொல்லும்போதெல்லாம் பார்த்தா, நேத்து ஒரு வார்த்தை விட்டார் இல்லையா? மத்தவங்களுக்கு தான் இது எலக்ஷன். எனக்கு இது எமோஷன் சொன்ன மாரி. இது என்ன எமோஷன்ல வரும்னே தெரியல. இது எமோஷன் தான். அப்படியே எமோஷனாவே இருந்துட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். அவங்களுக்கெல்லாம் எலக்ஷனு இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க. இவரு எமோஷனா ஃபீல் பண்றதுனால உட்காந்துக்கின்னு, கத்திக்கின்னு, பேசிக்கின்னு அப்படியே ஊட்டிட்டு போவாரு. இவரு பெரம்பூர்ல உட்காந்துக்கின்னு அங்கேயே முடங்கி போயிட்டு ம். இருப்பாரு. ஆமா. வேல அங்கேயே ஆரம்பிச்சுரும். போவாரான்னு தெரியாது. ஏன்னா ஸ்தம்பிச்சிரும்ல பெரம்பூர். ம். அதனால. இப்ப அந்த பையன் அடிபட்டுட்டான் நேத்து. ஆமா. உயிருக்கு 5 பேருன்னு சொல்றாங்கண்ணே. அ 5 பேருன்னு சொல்றாங்க. 5 பேரு. அதுல அந்த ஒரு பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். அவனுடைய மருத்துவ செலவு ஏத்துக்கோன்னு சொல்லுவீங்களா? ஒரு வார்த்தை வரலையாண்ணே. இத்தனைக்கும் அவங்க அப்பா நேத்து பேசும்போது அவ்வளோ சாதாரண பால் வருத்தப்பட்டாரு. வியாபாரிங்க அவரு. ஆ. அ அவரு வந்து காலேஜ் படிக்கிற பையன். நீங்க அவனுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் போட்டுறணும். புஷி ஆனந்த் மூலியமா அறிவிப்பு. இனி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உள்ளவர்கள் மட்டுமே தலைவரை பின்தொடரவும். ஏன்னா அது நம்ம நம்ம தலைவர் ஸ்டார். அதுவும் 2 வருடம் பூர்த்தி அடைந்தவர்கள் மட்டுமே. ஏன்னா 1 வருஷத்துலாம் தரமாட்டாங்கல்ல. கிளைம் வராது. ஆ? இல்லண்ணே அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனில இதுக்கு வேற ஆப்பு வச்சிடக்கூடாதுல்ல. இவன் பின்னாடி போறவங்களுக்குலாம் கிளைம் கிடையாதுண்ணே. அது வேற வந்துடக்கூடாது. நீயா போய் தேடிட்ட? நீயா போய் தேடிட்டு இருக்க. இல்ல சொல்றேன் பாருங்க. ஒருத்தன் தொங்கிக்கின்னு முத்தம் குடுக்குறான் அந்த கண்ணாடியில. அதுல ஒருத்தன் போட்டுக்கிறான். சொல்லக்கூடாது வேணாம். ஆமா. நல்லா இல்ல. இது பண்ண அவன் இப்படி தொங்கிக்கின்னு இப்படி செல்ஃபி எடுத்துனுக்கிறான். ம். கை மிஸ் ஆகி விழுந்தாங்க. என்னத்துக்கு? பின்மண்ட தான் போய் அடிக்கும் ரன்னிங்ல. இவரு ஆட்டின்னு போட்டு. வண்டிய நிப்பாட்டி இறங்குடா கீழ. என்ன பண்றீங்க? எல்லா வண்டியும் பின்னாடி போங்க. இல்ல முன்னாடி போங்க. எல்லாம் முன்னாடி போங்க. போங்க எல்லாம். எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு மல்லமா போகணும்ல. அப்ப இந்த வேலை திட்டமிட்டு பண்றாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேனா, அதான் நடக்குதா? இது புஷி பண்ற வேலை. புஷி நெனச்சா கூட்டமே வராது. இங்கேருந்து காஞ்சிபுரம் போனார்ல, கூட்டம் வந்துச்சா? ஒரு கூட இல்ல ரிட்டர்ன் வரும்போது ஒண்ணுமே இல்லைண்ணே. அதான் சொல்ல வரேன். தஞ்சாவூர்லேருந்து போகும்போது அதான் சொல்ல வரேன். புஷி நெனச்சா எது வேணா நடக்கும். புஷிய புடிச்சு உள்ள போட்டா போதும். இந்த பசங்க ஆக்சிடென்ட் ஆனாங்கல்ல, அது காரணம் புஷின்னு போட்டு, புஷி மேல திருநாட் போர் ஏ போட்டா கரெக்ட்டா இருக்கும்.